நம்ம அதிர்ஷ்டம் நடிக்கவிருக்கும் ஏகே 64 திரைப்படத்தை பற்றி சமீபத்தில் அந்த படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் பேசியிருந்தார். இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம ஆதிக் அவர்கள். இதனை கேட்ட ஏகே ரசிகனுக்கு சற்று அதிர்ச்சியாகவே தான் இருந்தது. ஏனென்றால் முதல்ல நவம்பர் மாதம் ஏகே 64 படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நவம்பர் மாதம் துவங்கி அடுத்த ஆண்டு சம்மர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏகே அவர்களே சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு ஜனவரி மாதம் தான் படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு தகவல் வெளியாச்சு. ஆனால் தற்போது ஆதிக் அவர்கள் பிப்ரவரி மாதத்திற்குள்ள இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஏகே 64 திரைப்படத்துடைய படப்பிடிப்பு தள்ளிக்கொண்டே செல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு ரசிகர்கள் சம குழப்பத்திலுமே இருந்தாங்க. அதற்கு தெளிவான விளக்கம் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கா. அதாவது ஏகே அவர்கள் தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டே அவருக்கு பல விருதுகளுமே கொடுக்கப்பட்டது. சோ அத்தனை கார் பந்தயங்களையும் முடித்த ஏகே அவர்கள் ஒரு சில மாதங்கள் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரா. சோ ஓய்வெடுத்த பின்னரே படப்பிடிப்புல கலந்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ளதால ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணிருந்த ஷூட்டிங் தற்போது பிப்ரவரிக்கு மாறி இருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கேப்பை ஃபில் பண்ண ஏகே ரசிகர்களையுமே குஷிப்படுத்த படக்குழு இந்த படத்துடைய அறிமுக ப்ரோமோ வீடியோ போன்ற வெளியிட இருக்காங்களா. சோ அந்த ப்ரோமோ வீடியோவில் படத்துடைய டைட்டில் ஏகே உடைய லுக் அப்படின்னு அனைத்துமே வெளியிடப்பட இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது ஏகே ரசிகர்கள் இதனை செலிப்ரேட் பண்ணவுமே ரெடி ஆயிட்டாங்க. சோ இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஏகே 64 திரைப்படம் நேரடியாகவே 4 மொழிகள்ல ரிலீஸ் ஆகுது. ஆகையால அத்தனை மொழிகளிலுமே இந்த ப்ரோமோ வீடியோவுமே வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.